ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கரப்ஷன் ஒன்று முன்னாடி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்துலேயுமே மாரல்ஸ் தேவையில்லைன்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. இது வந்து ஒரு அப்பர் கிளாஸ், ஒரு எலீட்டோட ஒரு அஜெண்டா. அவங்களோட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இது தெரியும். கோர் டெல்லியில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய் பார்த்தேன். ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசலில் போய் நிற்கிறேன். நிறைய குழந்தைங்களோட காலில் செருப்பு கிடையாது. என்னத்த ஸ்கூல் சை, இவங்க 5 ரூபாய்க்கு டீ விற்கிறான், 3 ரூபாய்க்கு ரொட்டி விற்கிறான். என்னத்த 3 ரூபாய்க்கு ஒரு ரொட்டி விற்கிறவங்க அவன் எவ்வளோ மார்ஜின் இருக்கும்? அது என்ன மார்ஜின் வச்சு அவன் என்ன அதில் சம்பாதிச்சு அவன் என்ன பழைப்பு நடத்துவான்? 10 இயர்ஸில் என்ன பண்ணாங்க? போய் பார்க்குறேன் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் போய் கேட்குறேன், எல்லாம் திமிரா பேசுகிறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டிங்கிற பேராது சாமானிய மக்கள் கட்சி இல்லை, சாமானிய மக்கள் ஆம் எதிர்ப்பு பார்ட்டி ஏதாவது ஏஇபி ஏதாவது மாற்றலாம். சாமானியனுக்காக என்ன பண்ணாங்கன்னு உண்மையாகவே தெரில. ஆப்புக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வேணும், ஒரு லெசன் வேணும். பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஆப் வந்து தோற்று போச்சுன்னா அவ்வளோதான். மறுபடியும் டெல்லி மக்கள் இன்னொரு 50 வருஷத்துக்கு வந்து வேற எந்த பார்ட்டியும் நம்ப போகிறது இல்லை, யாரையுமே நம்ப மாட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த அப்படி ஒரு இதை கெடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அவர் ஒரு நம்பிக்கையை ஒரு சின்ன துளிர்விட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கான ஒரு தேடலுக்கான ஒரு இது இருந்தது இல்லையா? அது ஒரு சின்ன விளக்கு, ஒரு சின்ன இது, அதை தோக்கடிக்கிறாரு. அது ரொம்ப 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 அன்ஃபார்ச்சுனேட், ட்ராஜிக்கலான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அது நடந்திருக்கக்கூடாது. டெல்லியில் நடந்துருச்சோன்னு ஒரு பயம் இருக்கு.